மோஸ்ட்லி அந்த ஸ்டோரியை தான் டீகோட் பண்ணுவேன். நான் ஆங்கிள் பற்றி இல்லைன்னா அந்த கலர் கிரேடிங் இல்லைன்னா மோர் ஆஃப் அ டெக்னிக்கல் பார்ட் அதை பற்றி நான் ரொம்ப எல்லாம் போக மாட்டேன். ரீசென்ட் பாஸ்ல ரொம்ப ட்ரால் செய்யப்பட்ட படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக் லைஃப். அவரை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருந்தாங்க, மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அதற்காக அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள். இப்படிக்கு கன்னட மக்கள். மணிரத்னம் சார் படத்துல ஆங்கிள் சொல்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள்லாம் கிடையாது. ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கிறோம். ஸோ ஸ்டோரி மட்டும் டீகோட் பண்ணுவியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்ட்ராங் ஏரியா அப்படிங்கிறது ஸ்டோரி. என்னால முடியலடா. நேற்று நான் பார்த்த படம் வந்து பேபி கேர்ள். സിറ്റുവേഷനാ പക്ഷെ ഞങ്ങൾക്ക് മാത്രമായിട്ട് ഇവിടെ ഒന്നും ചെയ്യാൻ പറ്റൂല. ஸ்டோரி டீகோட் பண்ணவோ இல்லைன்னா இந்த படத்தோட கதையை வந்து நான் விமர்சனம் பண்ணவோ போறது இல்லை. த ரீசன் பீயிங் ஐ டோன்ட் வாண்ட் பி எ ஸ்பாயிலர். இந்த படத்துல இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த படத்துல நிறைய குட்டி குட்டி சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. அதெல்லாம் வந்து நான் ஸ்பாயில் பண்ண உங்களுக்கு போயிடும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சீன் கெஸ் பண்ணுவோம், இது இப்படிதான் நடந்திருக்கும் கெஸ் பண்ணுவோம். அங்க ரேண்டம் சொல்லிருக்காருன்னா இது இப்படிதான் நடந்துச்சு, ஆனா இது இப்படி நீ நினைக்கிற மாதிரி நடக்கல, அங்க ஒரு மாற்றம் நடந்துச்சு, அங்க ஒரு டெஸ்ட் கொடுக்குறாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் அ குட் ஒன் டு வாட்ச். நம்ம ட்ரெயிலர் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சில பேர் நினைப்பாங்க நான் ரொம்ப டார்க் மூவி எல்லாம் பார்க்க மாட்டேன், என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஜாலியாக இருக்கணும் அப்படிலாம் இருப்பாங்க. பட் இட்ஸ் நாட் எ டார்க் மூவி ஃபார் ஷுர். டார்க்கர் மூவி என்ன பொறுத்த இது கமர்ஷியல் மூவி, கமர்ஷியல் மூவி. இந்த படம் பார்க்கும்போது படத்தை ஃபர்ஸ்ட் சீனே நீங்க ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க. ஒரு குழந்தை காணாம போகும், அந்த குழந்தை வந்து அது யாருக்கு கடத்தினாங்க, கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறதான் கதை. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன், வெரி ஃபர்ஸ்ட் சீன் குழந்தை கடத்தப்படும், அதான் படத்தோட. ஸோ ஃபர்ஸ்ட் சீன் டேரக்டர் வந்து கதைக்குள்ள போயிட்டாரு. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த படத்தோட அந்த ஸ்பீடு இல்லைன்னா படத்தோட அந்த விறுவிறுப்பை தவிர்க்கிறதுனா என்ன தவிர்க்கும்? ஒரு சாங் தவிர்க்கும். படத்துல சாங்ஸே கிடையாது. ஒரு சீன் எனக்கு சொல்லி ஆகணும். லைக் ஒரு அக்காவும் தம்பியுமா கார்ல போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது அவன் தம்பி சொல்ற வசனம் ஒன்று இருக்கும். இட்ஸ் அ டச்சிங் சீன், இட்ஸ் அ சென்டிமெண்டல் சீன். அவன் சொல்லுவான் லைக் ரொம்ப வேண்டுதெல்லாம் பண்ணி பிறந்த பையனா, அதனாலே என்னை வந்து வீட்டில் பெருசாக வச்சு கொண்டாடினாங்க. நானும் அதை ரொம்ப என்ன சொல்ல மிஸ்யூஸ் பண்ணிருக்கேன். எப்படின்னா நான் உனக்கு நிறைய சண்டைக்கு வந்திருக்கேன், உன் நிறைய பிரச்சனை பண்ணிருக்கேன், உன் நிலைமைக்கு இப்போ நானும் அந்த விதமான ஒரு காரணமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி வந்து அக்காட்ட சொல்லி அழுட சீன் ஒன்று வரும். ஸோ அன்னைக்கு நான் நிறைய படுத்தினதுக்கு ஆனால் பிராய்ச்சத்தை தாண்டி நான் இன்னைக்கு உனக்கு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அது வந்து உண்மையாவே ஒரு கிளாசிக்கான சீன். அது அந்த அக்காவை நினைச்ச கேரக்டர் யோசிச்சுட்டே இருந்தேன், எங்கேயோ பார்த்துருக்கேன் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ ஞாபகம் வந்துச்சு, இவங்க ஜிபியில் வந்தவங்க இல்லை. ஸோ பேபி கேர்ள் சோனிலியில் இருக்கு. ஸோ யாராவது ஏர்டெல் வச்சிருந்தீங்கன்னா ஏர்டெல்ல வந்து ஆஃபர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம். ஸோ ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் வழி நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த படத்தை பார்க்கலாம்.